Dear students, electric field versus distance for a point charge. இந்த கிராஃபை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராஃபை ஒட்டிய ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். சரி, இந்த கிராஃப் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபார் எ பாயிண்ட் சார்ஜ் கியூன்ற பாயிண்ட் சார்ஜை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இவங்க வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜுக்கு தான் கொடுத்துருக்காங்க கிராஃபு. அதனால் ஃபார் எ பாயிண்ட் சார்ஜ் Q, the electric field E at a distance R is given by the formula E is equal to 1 divided by 4 pi epsilon 0 into Q divided by R square. இதில் நம்ம ஃபார்முலாவை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? 1 கான்ஸ்டன்ட்டு, 4 கான்ஸ்டன்ட்டு, பை கான்ஸ்டன்ட்டு, பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு கான்ஸ்டன்ட்டு, இது எல்லாமே சேர்த்து ஒரு கான்ஸ்டன்ட்டு. அப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? கேன்னு எடுத்துக்குவோம். அப்போ கே இன்ட்டு Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர். அப்போ இட் வேரிஸ் இன்வர்ஸ்லி வித் த ஸ்கொயர் ஆஃப் அ டிஸ்டன்ஸ். அதை வந்து நம்ம வந்து ஃபார்முலாவை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம கிராஃபுக்கு வருவோம். இந்த கிராஃபில் பாயிண்ட் சார்ஜ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கியூன்றது பாயிண்ட் சார்ஜ். இந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து கான்செப்டுவலாக நம்ம எங்கே எடுத்துக்கிறோம்னா ஆர்ஜினில். இப்போ ஆர்ஜினில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், பாயிண்ட் சார்ஜ் ஆர்ஜினில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆர் ஈக்குவல் டு என்ன ஆகிடுது? 0 ஆகிடுது. அப்போ ஆர் வந்து 0 ஆயிடுச்சுன்னா 0 ஸ்கொயர் வந்து 0 தான். அப்போ எனிதிங் டிவைடட் பை 0 என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகிடும்? இன்ஃபினிட்டி ஆகிடும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது? அதை வந்து நம்மளால் வரைய முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் சார்ஜ் கியூவுக்கு நியராக எடுத்துக்கிறோம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ எங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும்? இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆர் இஸ் பிளாட்டட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்க? ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இது வந்து டிபெண்ட் வேரியபிள். அதனால் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுறோம்? ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இப்போ எந்த இடத்துல ஆர் வந்து அதிகமாக இருக்கும், எந்த இடத்துல வந்து ஆர் வந்து குறைவாக இருக்கும்? இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி போக என்ன பண்ணோம்? இது ஆரிஜின்லேருந்து என்ன பண்ணோம்? போக என்ன பண்ணோம்? ஆர் வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே அதிகமாக இருக்கும், எங்கே குறைவாக இருக்கும்? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நியர் த ஆரிஜினில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் போக என்ன பண்ணுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? குறைஞ்சிக்கினே போகுது. ஸோ இந்த விஷயம் நம்ம பார்த்துடுறோம். அப்போ எங்கே வந்து கம்மியாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து, எங்கே வந்து குறைவாக இருக்கும்? எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். நியர் ஆரிஜினில் அதிகமாக இருக்குது. அதாவது நியர் பாயிண்ட் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது? அதிகமாக இருக்குது. எங்கே குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுது? இந்த வேல்யூ, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது? குறைஞ்சிட்டே வருது. அப்போ when r tends to infinity, இந்த r வந்து அப்படியே இன்ஃபினிட்டிக்கு போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ரோச்சஸ் 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லக்கூடாது. வென் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி கிட்ட போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது? 0வை நெருங்கும். இட் அப்ரோச்சஸ் 0 அப்படி தான் சொல்லணும். ஓகே, ஸோ இந்த ஈயை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னு பார்த்தோம். அப்போ நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கிறோம்? கேன்னு எடுத்துக்கிறோம். இன்ட்டு கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதை வந்து நான் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இதை நான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி எக்ஸ்பிரஷன் போட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா, இ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இதை எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, இ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது. இ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்னு சொன்னாலே போதும். அதுதான் கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே, வாட் இஸ் த ஷேப் ஆஃப் திஸ் கிராஃப்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த கிராஃபுடைய ஷேப் இது என்னென்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ நம்ம கிராஃபை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வருதுன்னு பார்க்கணும், ஒய் ஆக்சிஸில் என்ன வருதுன்னு பார்க்கணும், கிராஃபோட ஷேப் பார்க்கணும், எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும், எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும்.
பாயிண்ட் சார்ஜோடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம கான்செப்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம ரீகால் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ப்ராப்ளம்ஸுக்கு போயிடுவோம். Problem 1. If the electric field at a distance of 3 meter from a point charge is 90 Newton per coulomb, what will be the electric field at a distance of 6 meter? கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து ஆரிஜினில் தான் நம்ம வந்து என்ன இருக்குது, பாயிண்ட் சார்ஜ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அங்கேருந்து வந்து 3 மீட்டர், ஆரிஜின்லேருந்து 3 மீட்டர், எக்ஸ் ஆக்சிஸில் 3 மீட்டர் இங்கே இருக்குதுன்னு வச்சிங்களேன். 3 மீட்டர் அதில் எவ்வளோ துண்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ துண்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 90 நியூட்டன் பர் கூலும் இருக்குது. அப்படியே அந்த 3 மீட்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, 6 மீட்டருக்கு வராங்க. அதாவது டபுள் த டிஸ்டன்ஸ். ஏன்னா 3 × 2 6 இல்லையா, அப்போ டபுள் த டிஸ்டன்ஸில் வந்தால் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த 6 மீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சால்வ் பண்ணிடலாம். கிவன் ஃபஸ்ட்டு எழுதுருவோம். கிவன் R1 = 3 மீட்டர். அதில் 3 மீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ வருது, E1 = 90 நியூட்டன் பர் கூலும். R2 = 6 மீட்டரில் E2 அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃப்ரம் எ பாயிண்ட் சார்ஜ் வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ். எப்படி நமக்கு தெரியும், E இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R²ன்றதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், கிராஃப்லே பார்த்துட்டோம். அப்போ ஸோ E2 by E1 is equal to R1 by R2 the whole square. இப்போ மியர் சப்ஸ்டிடியூஷன் தான். E2ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியாது, நம்ம வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ E2 டிவைடட் பை E1ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், நமக்கு 90 நியூட்டன் பர் கூலும்னு தெரியும். ஈக்குவல் டு R1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 3ன்னு தெரியும். R2ஓட வேல்யூ என்னன்னு தெரியும், 6 மீட்டர்னு தெரியும், த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இதை பார்த்தோம்னா என்ன வரும், 1/2 வந்துடும் இல்லையா. 1/2 ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும், ஆக்சுவலாக 1/4ன்னு வந்துடும் இல்லையா. 1/4 இது வந்து E2 டிவைடட் பை 90 அப்படி இருக்குது. இப்போ வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, E2 is equal to 90 டிவைடட் பை 4. 90 டிவைடட் பை 4 நமக்கு என்ன வந்துடும், ஆக்சுவலாக 22.5. 22.5 எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றதுனால நியூட்டன் பர் கூலும். ஸோ இதுதான் ரிசல்ட். நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, 3 மீட்டர் கொடுக்குறாங்க. 3 மீட்டரில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறாங்க. அந்த டிஸ்டன்ஸே டபுளாக பண்ணுறாங்க. 6 மீட்டரில் கொடுக்குறாங்க. 6 மீட்டரில் கொடுக்கும்போது நமக்கு எவ்வளோ வருதுன்னாக்கா 22.5 வருது. இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி வேரி ஆகுது when the distance டபுள் ஆகும்போது அப்படின்னு சொன்னால் 1/4 இது அவங்க கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதே வந்து ட்ரிபிள் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ சப்போஸ் இங்கே வந்து 6 மீட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குமே. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 6 மீட்டருக்கு பற்றி என்ன கொடுக்குறாங்க, 9 மீட்டர்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, E2 ஈக்குவல் டு அதே வேல்யூ 90 வச்சுங்க, 90 டிவைடட் பை, அப்போ இந்த இவங்க வந்து 3 மீட்டரில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, நமக்கு 90 நியூட்டன் பர் கூலும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 டைம்ஸ் 9ன்றது, அப்போ 3 டைம்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே டிவைடட் பை 9. ஓகே, அப்போ இது டிவைடட் பை 9 போது உங்களுக்கு என்ன வந்துடும், உங்களுக்கு 10 நியூட்டன் பர் கூலும்னு வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். டபுள் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா 1/4, ட்ரிபிள் த டிஸ்டன்ஸ்னா 1/9. ஸோ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுக்குறாங்களோ அது டபுள் த டிஸ்டன்ஸ்னா 1/4ஆல் பண்ணிங்க, மல்டிப்ளை பண்ணிங்க. ட்ரிபிள் த டிஸ்டன்ஸ்னா 1/9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். இவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் டைப்புக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம்ன்றதுனால இதை க்ளீனாக வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே,
ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னோம்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ வருது 90 நியூட்டன் பர் கூலுமில் இருக்குது. நாம் இப்போ இந்த E2 என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் 6 மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம். 6 மீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னா 22.5 இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆர் டிஸ்டன்ஸ் குறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நம்ம when we move closer to point charge the electric field will be maximum. இன்னொரு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா இஃப் ஆர் டபுள்ஸ், இந்த இடத்துல ஆர் 3 மீட்டர்லேருந்து 6 மீட்டர் ஆகுது. இஃப் ஆர் டபுள்ஸ்னா E becomes 1/4. ஓகே. இஃப் ஆர் ட்ரிபிள்ஸ்னா E becomes 1/9. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? Shall we pass on to the next problem? Problem 2. A point charge of 5 microcoulomb is placed in air. Find the electric field at a distance of 2 meter. நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். நம்ம இது மாதிரி வந்த உடனே அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா உடனே எழுதணும். ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கிவன் எழுதிடலாமா? கிவன் என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் கியூ ஈக்குவல் டு என்னது 5 மைக்ரோ கூலும். மைக்ரோ கூலும்னா நம்ம அது கூலுமாக மாற்றணும்னு என்ன வரும் 5 × 10⁻⁻6 கூலும் தான் 5 மைக்ரோ கூலும் இல்லையா? ஓகே. அதில் டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்கிறாங்க, நமக்கு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 2 மீட்டர். நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், E ஈக்குவல் டு இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். E ஈக்குவல் டு 1/, இங்கே நம்ம பார்த்துருக்கோம்ல 1/4πε0 Q/r². இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். E ஈக்குவல் டு K × Q/r². கேன்றது தான் நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம K ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம் 1/4π × ε0 பார்த்தோம். இதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த கேவுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். ஓகே. ஸோ இந்த 1/4πε0க்கு பற்றி நீங்கள் என்ன போடுறீங்க, 1/4πε0க்கு பற்றி என்ன பண்ணோம்னா நம்ம 9, அதனுடைய வேல்யூ என்னன்னா 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர். அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கேன்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஓகே. வித் திஸ் நாலேஜ் வி வில் கோ டு த ப்ராப்ளம். ஸோ E ஈக்குவல் டு K × Q/r². mere substitution of values. E equal to K 9 × 10⁻9 நம்ம பார்த்துட்டோம். இன்ட்டு Qவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா 5 × 10⁻6 டிவைடட் பை ஆரோட வேல்யூ 2 மீட்டர்னு இருக்குது. அப்போ r² 2². ஸோ ஐ கேன் ரைட் இட் அஸ் 4. ஓகே. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப சுலபம் இல்லையா, மேனுவலாகவே நம்ம பண்ணிடலாம் இல்லையா. இங்கே பாருங்கள், இது 10⁻9 இருக்கா, இது 10⁻−6 இருக்கா, அப்போ 10⁻+3 இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 5 இருக்கா, இங்கே 9 இருக்குது. 9 5s are 45. ஓகே. 45 இங்கே டிவைடட் பை 4 இருக்குது இன்ட்டு 10⁻3. 45 டிவைடட் பை 3 என்ன வரும் அப்படின்னா 11.25 வரும். 11.25 இன்ட்டு 10⁻3. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு எனக்கு 11250 யூனிட் என்ன வந்துடும் நியூட்டன் பர் கூலும். இந்த 10⁻3 நான் எங்கே போட்டுக்கிட்டேன், ஒரு டிஜிட் தள்ளிட்டேன், 2 டிஜிட் தள்ளிட்டேன், 3க்கு ஒரு 0 போட்டுக்கிட்டேன். ஸோ 11250 நியூட்டன் பர் கூலும் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எவ்வளோ தூண்டு டிஸ்டன்ஸில், 2 மீட்டர் டிஸ்டன்ஸில். ஓகேவா? குட். ப்ராப்ளம் 3. At what distance from a 10 microcoulomb charge will the electric field be 3600 Newton per coulomb?
ப்ராப்ளத்தை ஒரு இடத்துக்கு 2 இடம் படிச்சிடணும். இவங்க என்ன கேட்குறாங்க, சார்ஜ் கொடுக்குறாங்க. சார்ஜோடைய வேல்யூ என்னன்னா 10 மைக்ரோ கூலும். அந்த 10 மைக்ரோ கூல் வந்து எவ்வளோ தூண்டு டிஸ்டன்ஸில், அப்போ நம்ம ஆரை கண்டுபிடிக்கணும். அட் வாட் டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ தூண்டு டிஸ்டன்ஸில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து, அதாவது இந்த சார்ஜினால் உருவாகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வந்து 3600 நியூட்டன் பர் கூலும் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம கிவன் வந்து எழுதிடணும். கிவன் Qவோட வேல்யூ என்ன, Q ஈக்குவல் டு 10 மைக்ரோ கூலும் ஈக்குவல் டு 10 × 10⁻⁻6 கூலும். எப்போ வந்து மைக்ரோ கூலும்னு வருதோ உடனே அதை என்ன பண்ணணும், கூலுமாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, 3600 நியூட்டன் பர் கூலும். நம்மளை என்ன கேட்குறாங்க, ஆறு எவ்வளோ உண்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், E ஈக்குவல் டு K × Q டிவைடட் பை R² தெரியும். நமக்கு வந்து R² கேட்குறதுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, R² R வந்து கேட்குறதுனால R² ஈக்குவல் டு, இது வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னோம்னா K × Q டிவைடட் பை E வந்துடும். நமக்கு R தான் தெரியணும் அப்படின்னும்போது இது எல்லாமே என்ன ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டில் வந்துடும். ஸோ R ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் K × Q டிவைடட் பை E. இதுதான் வந்து இப்போ வந்து ஃபார்முலா. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆகணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், மறுபடியும் ஸ்கொயர் ரூட்டு. Qவோட வேல்யூன்னா, Kவோட வேல்யூன்னா, ஃபஸ்ட்டு Kவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். 9 × 10⁻9ன்றதை நம்ம பார்த்தோம். இன்ட்டு Qவோட வேல்யூன்னா, நமக்கு வந்து Qவோட வேல்யூ வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 × 10⁻6 இங்கே கொடுத்துருக்காங்க. 10 × 10⁻6 டிவைடட் பை இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இ இருக்கு இல்லையா, அது எவ்வளோ தோண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 3600. இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே -6 இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது 9 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும், அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், அது வந்து 3 ஆகிடும். இது ஒரு 10 இருக்குது, அதனுடைய பவர் 1ன்னு வச்சிங்கன்னா அப்போ 10⁴ ஆகிடும். அப்போ 9 × 10⁴. இதுக்கு வந்து ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 10⁴ டிவைடட் பை 3600. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 வரும். அப்போ R ஈக்குவல் டு நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ஓட வேல்யூ என்னன்னா 5 மீட்டர். ஓகே, சிம்பிளான கால்குலேஷன் தான் இது. நீங்கள் மேனுவலாகவே பண்ணிடலாம், கால்குலேட்டர் இட்ஸ் நாட் நெசசரி. ஓகே, குட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் கிராஃப் போவோம். இந்த செகண்ட் கிராஃப் என்னென்னா, கூலும் ஃபோர்ஸ் வெர்சஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க, அதுக்கிடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு. இன்னொரு குவான்டிட்டி என்னென்னா கூலும் ஃபோர்ஸ். ஸோ கூலும் ஃபோர்ஸ் வெர்சஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ் தான் இந்த கிராஃப் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் என்ன எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம இங்கே இப்படி போடும்போது மேலே இருக்கிறதுலாம் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். கீழே வர்றது என்ன ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆரிஜின். அப்போ ஆரிஜினுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ், ஆரிஜினுக்கு கீழே இருக்கிறது என்னென்னா நெகட்டிவ் வச்சுக்குவோம். ஓகே, சரி. இப்போ குயிக்காக நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து ரீகால் பண்ணி பார்த்துருவோம். 2 பாயிண்ட் சார்ஜை சொல்கிறாங்க இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் Q1 வச்சுக்குவோம். இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்குவோம். இதுக்கு வந்து நம்ம என்னென்னு வச்சுக்குவோம், Q2ன்னு வச்சுக்குவோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் இஸ் ஆர்னு வச்சுக்குவோம். அப்படின்னா அவங்க ஸ்கேலரில் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, F is proportional to the product of the 2 charges and F is inversely proportional to the square of the distance between the 2 charges.
இப்போ நம்ம சம்ம பண்ணோம்னா என்ன வரும்? எஃப் ப்ரொபோர்ஷனல் போட்டுங்க Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் வந்துடும். இது எக்ஸ்பிரஷன்றதுனால இது ஈக்குவேஷனாக மாற்றும் போது என்ன பண்ணுவீங்க? ஒரு கான்ஸ்டன்ட்டை போடுவீங்க. Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகே, இது வெக்டாரில் காமிக்கணும்னா இன்ட்டு ஆர் கேப் போட்டுக்குவீங்க. நான் டீட்டெயிலாக போகல, இப்போ மேக்னிடியூட் மட்டும் பார்ப்போம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம். F is equal to இந்த Kவோட வேல்யூ தான் என்னன்னா 1 divided by 4 pi epsilon 0 Q1 Q2 இங்கே Q1 Q2 divided by R square. நம்ம Q1 வந்து பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், Q2வையும் பாசிட்டிவ் சார்ஜாக எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும்? அந்த ஃபோர்ஸ் என்ன மாதிரி நேச்சுரல் ஃபோர்ஸ் இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா லைக் சார்ஜஸ் இது வந்து பாசிட்டிவ், Q1 வந்து பாசிட்டிவ், Q2 வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ லைக் சார்ஜஸ் ரிப்பல். அப்போ ஃபோர்ஸ் என்னென்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ சரி, இப்போ நெகட்டிவ் எடுத்துக்கிறோம். ஒரு Q1 வந்து பாசிட்டிவாகவும் Q2 வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். இந்த சார்ஜை வந்து நான் நெகட்டிவாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோமே. அப்போ இங்கே என்ன ஆகும்? அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போ ஃபோர்ஸ் என்ன, நேச்சுரல் ஃபோர்ஸ் என்னென்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த Q1 Q2 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த Q1 Q2ஓட வேல்யூ கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல். இந்த Q1 Q2ஓட வேல்யூ லெஸ் தேன் 0வாக இருந்ததுன்னா அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஃபோர்ஸு F equal to 1 divided by 4 pi epsilon 0 into Q1 Q2 divided by R squareன்றது ஃபார்முலா. இது கூலும்ஸ் லாவில் வருது. ஓகே, இதில் வந்து Q1 Q2ஓட வேல்யூ, the product of the two charges Q1 Q2 வந்து 0விட அதிகமாக இருந்தால், அதாவது பாசிட்டிவாக இருந்தால், அப்போ என்னது? இது பாசிட்டிவ், POSITIV, பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ் என்னன்னா ரிப்பல்ஷனாக இருக்கும், ரிப்பல். ஓகே, இப்போ நம்ம இப்படி தான் எடுத்துக்குவோம். Q1 Q2 வந்து லெஸ் தேன் 0வாக இருந்தால், இதனோட வேல்யூ வந்து 0விட இருந்ததுன்னா, அதாவது நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா, நெகட்டிவாக இருந்ததுன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கிராஃபோட பிஹேவியர் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபோர்ஸ் இந்த ஆரோட வேல்யூ குறைவாக இருக்கும்போது இங்கே என்ன ஆகுது? நெகட்டிவ், பாசிட்டிவில் என்ன பண்ணுது? ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. ஆரோட வேல்யூ அதிகமாக ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? டிராஸ்டிக்காக என்ன பண்ணுது? குறையுது. இது நம்ம லிட்டரலாக பார்க்கும்போதே நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இது மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ், கீழே இருக்கிறது என்னென்னா நெகட்டிவ். ஸோ அதில் வந்து இது வந்து ப்ளஸ் எஃப், இது என்னென்னா மைனஸ் எஃப். இப்போ Q1 Q2 கிரேட்டர் தன் 0வாக இருந்தால் ரிப்பல்சிவ், அதாவது Q1 Q2ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால், Q1 Q2ஓட வேல்யூ வந்து நெகட்டிவாக வந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது என்னென்னா அட்ராக்டிவ். இந்த கிராஃப்லேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுனாக்கா, கூலிங் ஃபோர்ஸ் வந்து எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே பாருங்கள், ஆரோட வேல்யூ வந்து குறைவாக இருக்கும்போது கூலிங் ஃபோர்ஸ் என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ when the distance between the two charge வந்து கம்மியாக இருக்கும்போது, குறைவாக இருக்கும்போது இந்த கூலிங் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்போ இப்படி வரும்போது டிஸ்டன்ஸ் ஆர் வந்து குறைஞ்சிட்டே வருது, ஆனால் அங்கே பாருங்கள் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கிளியர்? ஸோ இதை வந்து கிராஃபை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ஆர் வந்து நான் வந்து இப்போ வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 மீட்டரோ அல்லது 5 மீட்டரோ, 3 மீட்டர் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இங்கே கேட்குறேன், ஆரை வந்து என்ன பண்ணுறேன்? டபுள் ஆக்குறேன். அதாவது 3 மீட்டர் என்ன பண்ணுறேன்? 6 மீட்டர் ஆக்குறேன். 6 மீட்டர் ஆகும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஏற்கனவே நம்ம பார்த்து தான், ஆர் வந்து டபுள் ஆகும்போது இங்கே எஃப் என்ன பண்ணோம்? 1/4 வேல்யூ வந்துடும். ஓகே, 1/4. அதே மாதிரி ஆரை வந்து ட்ரிபிள் ஆகுது. இப்போ 3 மீட்டர் வச்சோம் இல்லையா, அப்போ ட்ரிபிள் ஆகுதுன்னா அந்த 9 மீட்டரில் அதனுடைய கூலிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அவங்க என்ன ஃபோர்ஸ் குவான்டிட்டி கொடுக்குறாங்களோ இன்ட்டு 1 divided by 9. ஓகே, F becomes 1/9. ஸோ ஃபோர்ஸ் never becomes a 0. It approaches 0 as R tends to infinity. இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
Q1 Q2 நெகட்டிவாக இருக்கும்போது இந்த கர்வ் வந்துடும். Q1 Q2 கிரேட்டர் than 0 அதாவது பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த கர்வ் வந்துடும். Problem 1. Two like point charges of +2 microcoulomb and +3 microcoulomb are placed 0.5 meter apart. Find the magnitude and nature attractive repulsive of the coulomb force between them. ஸோ அப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குது, அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் கூலும் ஃபோர்ஸு அதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனோட மேக்னிடியூடை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனோட நேச்சரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு சார்ஜுடைய வேல்யூ என்னன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தான் +2 மைக்ரோ கூலும். இன்னொரு சார்ஜுடைய மேக்னிடியூட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா +3 மைக்ரோ கூலும். அப்போ ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். கிவன் எழுதிக்கலாம். Q1 ஈக்குவல் டு ப்ளஸ் போடணும் 2 மைக்ரோ கூலும், Q2 ஈக்குவல் டு +3 மைக்ரோ கூலும், R ஈக்குவல் டு 0.50 மீட்டர். அவங்க மீட்டர்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இந்த மைக்ரோ கூலுமில் இருக்கிறது என்ன பண்ணுவோம், கூலுமாக மாற்றணும். அப்போ Q1 என்ன வந்துடும் உங்களுக்கு, Q1 ஈக்குவல் டு 2 × 10⁻⁻6 கூலும். Q2 என்ன வந்துடும் உங்களுக்கு, Q2 ஈக்குவல் டு 3 இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும், ப்ளஸ்ஸு 3 × 10⁻⁻6 கூலும் வந்துடும். ஆர் தான் நம்ம அப்படியே போட்டோம். நம்ம ஃபார்மில் நமக்கு என்ன தெரியும், F ஈக்குவல் டு 1 / 4πε0 × Q1 Q2 / R² நமக்கு தெரியும். இதை தான் நம்ம என்ன எடுத்துக்குவோம், கேன்னு எடுத்துக்குவோம். இந்த கேவுடைய வேல்யூ நம்ம F ஈக்குவல் டு K இன்ட்டு நம்ம என்ன போடுவோம், Q1 Q2 / R². கேவோட வேல்யூ என்ன நமக்கு 9 × 10⁻9 நமக்கு தெரியும். இன்ட்டு இப்போ Q1ஓட வேல்யூ என்ன, Q1ஓட வேல்யூ வந்து 2 × 10⁻⁻6 இன்ட்டு Q2ஓட வேல்யூ என்ன 3 × 10⁻⁻6 / 0.50 the whole square. So we need to simplify it. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இங்கே என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு, இப்போ நம்ம வந்து மேலே வந்து என்ன வருது, Q1 Q2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது, பாசிட்டிவ் தான் வருது. அப்போ பாசிட்டிவ் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இட்ஸ் கிரேட்டர் தேன் 0. Q1 Q2 இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ என்ன ஃபோர்ஸு, அப்போ நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், ரிப்பல். ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகே, கிரேட்டர் தேன் 0. அதனால நம்ம என்ன சொல்கிறோம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றோம், நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இப்போ மேக்னிடியூட் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் 0.216 நியூட்டன் சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், இது கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ எஃபோட வேல்யூ வந்து இங்கே ப்ளஸில் வர்றதுனால இது என்ன ஃபோர்ஸு அப்படின்னு சொன்னோம்னா, நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் எ ரிப்பல்சிவ். நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் ரிப்பல்சிவ். ஏன்னா ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவ். Q1 Q2 ப்ராடக்ட் பார்த்தோம்னா அதுவும் பாசிட்டிவாக வருது. அதனால நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் என்னென்னா ரிப்பல்சிவ். மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் 0.216 நியூட்டன். ப்ராப்ளம் 2. A charge +5.0 microcoulomb and a charge -2.0 microcoulomb exert a force of magnitude 0.90 Newton on each other. Find the separation between them. இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜோட வந்து என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது, இன்னொரு சார்ஜ் என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது, மைக்ரோ கூலும்பில் இருக்குது. அதை நம்ம கூலும்பில் மாற்றிடுவோம். அந்த ரெண்டு சார்ஜ் எக்ஸர்ட்ஸ் எ ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர். அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, 0.90 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்க சொல்கிறாங்க, ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கிற செப்பரேஷன், அதாவது ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபஸ்ட்டு எழுதுருவோம். கிவன் Q1 ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா +5
5.0 மைக்ரோ கூலும். அதை வந்து நம்ம வந்து கூலும் மாற்றினோம்னா +5 × 10⁻⁻6 கூலும். ஓகே, இப்போ Q2 என்ன அப்படின்னு சொன்னோம்னா -2.0 மைக்ரோ கூலும் ஈக்குவல் டு -2 × 10⁻⁻6 கூலும். நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னிடியூட்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸு அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா 0.90 நியூட்டன். நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ உண்டு, செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லெட் அஸ் ரைட் த ஃபார்முலா. மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் மாடுலஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு மாடுலஸ் Q1 into modulus of Q2 divided by R square. Okay, so this is the formula. நாம் எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற ஃபார்முலா தான் F is equal to 1/4πε0 into Q1 Q2 divided by R square கொடுத்துருக்காங்க இல்லையா. அவங்க மேக்னிடியூட் F வந்து 0.90 கொடுத்துருக்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் F எடுத்துக்கிட்டோம். மாடுலஸ் ஆஃப் எடுத்துக்கிட்டதுன்னா இது வந்து 1/4πε0 வந்து K ஆகிடும். Kன்னு வச்சுக்கிறோம். Q1 Q2 modulus of Q1 modulus of Q2 divided by R square. அப்படின்னா நம்ம சார்ஜ் போட வேண்டாம். சார்ஜ் என்ன சார்ஜ், பாசிட்டிவா, Q1க்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தோம்ல. Q1க்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. Q2க்கு என்ன சார்ஜ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இப்போ மாடுலஸ் எடுத்துட்டோம்னா அது வராது இல்லையா. ஸோ இப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் F ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதிட்டோம். நமக்கு என்ன தேவை, ஆர் தானே தேவை நமக்கு. அப்போ நம்ம ஆருக்கு மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், கே இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Q1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Q2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F. we need to find the value of R தான். அப்படி R தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுத்துக்குவோம். அப்போ கேவோட வேல்யூ என்ன, 9 × 10⁻9 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Q1 என்ன அப்படின்னு சொன்னோம்னா இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, +5 மைக்ரோ கூலும் வந்து நம்ம வந்து +5 × 10⁻⁻6 கூலும் மாற்றிருக்கோம். அங்கே ப்ளஸ் தேவையில்ல மாடுலஸுக்கு. அப்போ நம்ம வெறும் மேக்னிடியூட் மட்டும் எழுதிடுவோம். என்ன எழுதிடுவோம்னா 5 × 10⁻⁻6 ஓகே இன்ட்டு Q2க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 2 × 10⁻⁻6 டிவைடட் பை இதனுடைய ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் என்னென்னா 0.90 நியூட்டன். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா, ஆரோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா ஆர் ஈக்குவல் டு 0.316 மீட்டர் ஆரோட வேல்யூ. ஸோ டைரக்ஷன் என்ன இருக்கு, டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா சார்ஜஸ் வந்து ரெண்டுமே ஆப்போசிட் சைன். ஒன்று வந்து Q வந்து ப்ளஸ்ஸு, அதாவது பாசிட்டிவ், Q1 வந்து பாசிட்டிவ், Q2 வந்து என்னென்னா நெகட்டிவ். அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, ஆப்போசிட் சைனில் இருக்குது. அதனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அட்ராக்டிவ். they pull toward each other. Okay, problem 3. A point charge +4.0 microcoulomb and a point charge -6.0 microcoulomb are separated by 1.20 meter. Find the magnitude of the coulomb force acting on the plus, அதாவது positive 4.0 microcoulomb charge and state its direction. இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் 4 மைக்ரோகூலும், ஒன்று வந்து -6 மைக்ரோகூலுமே. இட் எக்ஸர்ட்ஸ் ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் கூலும் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன், இந்த சார்ஜில் என்ன கூலும் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுது அப்படின்றது சொல்கிறாங்க, கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதனுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ரைட். இப்போ கிவனுக்கு போயிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, Q1 is equal to
positive 4 microcoulomb equal to positive 4 into 10 power minus 6 coulomb. Q2 is equal to minus 6 microcoulomb equal to minus 6 into 10 power minus 6 coulomb. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, R is equal to 1.20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Now the magnitude of force acting on Q2. We need to find out the magnitude of force acting on என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4 மைக்ரோகூலும் கேட்டிருக்காங்க இல்லையா, அப்படின்னா Q1, Q2 இல்லை Q1. ஓகே, ஏன்னா நமக்கு Q1 தான் நம்ம என்ன பண்ணோம், ப்ளஸ் 4 மைக்ரோகூலும்னு எடுத்துருக்கிறோம், அதை வந்து கூலுமில் மாற்றிருக்கோம். ஓகே, ஃபார்முலா F is equal to என்ன எழுதுவோம், K into Q1 Q2 divided by ஒரு தடவையும் எழுதணும் ஃபார்முலாவில், ஈக்குவல் டு என்ன வரும், 9 into 10 power 9 into Q1 வந்து என்னது, இங்கே வந்து நம்ம மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னும் போது மேக்னிடியூட கண்டுபிடிக்கணும் போது இங்கே பொலாரிட்டி ஆஃப் சார்ஜஸ் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனால் 4 into 10 power minus 6 Q1 into Q2ஓட வேல்யூன்னா 6 into 10 power minus 6. லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம மாடுலஸ் எடுத்து போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகேவா, டிவைடட் பை R ஸ்கொயரோட வேல்யூ என்ன, R வந்து 1.20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ R ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு F ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா 0.150 நியூட்டன். ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் charge, point charge plus 4 microcoulomb. So that is the answer. ஆனால் இன்னொன்று கேட்குறாங்க பாருங்கள், இங்கே என்ன கேட்குறாங்க, ஸ்டேட் சிஸ்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க பாருங்கள். அப்போ டைரக்ஷன் நம்ம சொல்லி ஆகணும். டைரக்ஷன் சொல்லும்போது we need to take into account of the polarity of the charges. அப்போ இந்த சார்ஜுக்கு வந்து என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதில் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், டைரக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ ரெண்டு சார்ஜுமே என்னவா இருக்குது, ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று என்னன்னா நெகட்டிவ். ஓகே, Q1 பாசிட்டிவ், Q2 என்னன்னா நெகட்டிவ், ரெண்டு சார்ஜஸுமே ஆப்போசிட் சார்ஜஸ். அப்போ அங்கே என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, த ஃபோர்ஸ் ஆன், இப்போ நம்ம வந்து மேக்னிடியூடு வந்து நம்ம வந்து இந்த 4.0 மைக்ரோகூலும் சொல்லணும் இல்லையா, அப்போ நம்ம அதை என்ன சொல்லணும், the force on plus 4.0 மைக்ரோகூலும் சார்ஜ் இஸ் என்ன நேச்சர் அப்படின்னு சொன்னோம்னா it is attractive. Yeah, unlike poles attract to each other. Okay, this attractive force act towards எதை நோக்கி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா -6.0 மைக்ரோகூலும்ன்ற சார்ஜை நோக்கி ஆக்ட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அங்கே Q1 எடுத்தோம் இல்லையா, Q1 எதை நோக்கி ஆக்ட் பண்ணோம்னா Q2 நோக்கி ஆக்ட் பண்ணோம். ஓகே, திஸ் இஸ் த டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸ் ஆன் +4 மைக்ரோகூலுமில் என்னென்னா அட்ராக்டிவ், அது வந்து அதனுடைய டைரக்ஷன் எதை நோக்கி இருக்குன்னாக்கா -6 மைக்ரோகூலுமை நோக்கி இருக்கும். கிராஃப் 3, கூலும் ஃபோர்ஸ் F versus 1 divided by R ஸ்கொயர். இது என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னோம்னா லீனியர் ரிலேஷன்ஷிப். லீனியர் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலே நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு நினைவு வரணும். நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒரு கிராஃப் பார்த்தோம், அதில் நம்ம என்ன எடுத்துட்டோம், கூலும் ஃபோர்ஸு வெர்சஸ் டிஸ்டன்ஸ், அதாவது R மட்டும் எடுத்தோம். ஒய் ஆக்சிஸில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து கூலும் ஃபோர்ஸு பிளாட் பண்ணோம். எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரீவியஸ் கிராஃபில் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்டன்ஸு R மட்டும் பிளாட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸு
is plotted against the inverse of the square of the distance 1 divided by r square. அப்போ ப்ரீவியஸ் கிராஃபில் நமக்கு என்ன வந்துச்சு, ஹைப்பர்போலா வந்துச்சு. ஆனால் when Coulomb force is plotted against 1 by r square என்பது நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது, அதுவும் ஆரிஜின்லேருந்து கிடைக்குது. ஸோ ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, பாசிட்டிவ் லைனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்னென்னா ரிப்பல்சிவ். இப்போ Q1 அண்ட் Q2 இந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக அல்லது நெகட்டிவாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும், Q1உடைய சார்ஜ் என்ன, Q2ஓட சார்ஜ் என்னன்னு பார்க்கணும். இப்போ Q1ஓட சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு, Q2ஓட சார்ஜும் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ வந்து ரெண்டுமே என்னன்னா, இது வந்து Q1, இது வந்து Q1, இது வந்து Q2. அப்போ லைக் சார்ஜஸுக்கு என்ன ஃபோர்ஸ்னால் ரிப்பல்சிவ். இப்போ Q1க்கு வந்து நெகட்டிவாக இருக்குது, Q2க்கும் நெகட்டிவாக இருக்குது. எகெயின் இதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா எகெயின் இட் இஸ் அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். ஏன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல். அப்போ நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ். அப்படின்னா Q1ஐயும் Q2ஐயும் ப்ராடக்ட் பண்ணோம்னா அது ப்ராடக்ட் ஆஃப் Q1 அண்ட் Q2 இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்படி கிரேட்டர் தேன் 0வாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ் இஸ் ரிப்பல்சிவ். அப்போ இது பாசிட்டிவ் சைடு வரும். சரி, இப்போ வந்து Q1 வந்து பாசிட்டிவாக இருக்குது, Q2 வந்து நெகட்டிவாக இருக்குது. அல்லது Q2 வந்து நெகட்டிவாக, Q1 வந்து நெகட்டிவாக இருக்குது, Q2 வந்து என்னவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இது அன்லைக் சார்ஜஸ். Q1 வந்து இங்கே வந்து பாசிட்டிவ், Q2 வந்து நெகட்டிவ். அல்லது Q1 வந்து நெகட்டிவ், Q2 வந்து பாசிட்டிவ். அன்லைக் சார்ஜஸ் என்ன நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ்னால் அட்ராக்டிவ். அப்போ இதனோட ப்ராடக்ட் பார்த்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ராடக்ட் பார்த்தோம்னா மைனஸ் வரும். தட் இஸ் லெஸ் தேன் 0. அப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவாக அட்ராக்டிவா அப்படின்னு உங்களை கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த சார்ஜஸோட பொலாரிட்டி, அது வந்து லைக் சார்ஜஸா அல்லது அன்லைக் சார்ஜஸா அப்படின்னு பார்க்கணும். அப்போ லைக் சார்ஜஸாக இருந்தால் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா ரிப்பல்சிவ், பாசிட்டிவில் இருக்கும். அன்லைக் சார்ஜஸாக இருந்தால் அட்ராக்டிவ், நெகட்டிவில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம், இந்த கூலும் லாவுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம, இன்வர்ஸ் ஸ்கொயர்லாம். ஏன்னா F = 1/4πε0 Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம பிளாட் பண்ணியிருக்கிறதே ஃபோர்ஸுக்கும் 1/r² தான். ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இங்கே இப்போ என்ன பார்க்குறோம், ஸ்ட்ரெயிட் லைன் பார்க்குறோம். இந்த கிராஃபில் நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டாலே உடனே நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக வேண்டியது என்னன்னா, ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்லோப்பு. அப்போ இதுக்கு என்ன இருக்கும், இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குன்னா ஆரிஜின்லேருந்து போகுது, இது வந்து ரைஸ் ஆகுது. அப்போ இதுக்கு ஸ்லோப் என்னன்னா பாசிட்டிவ். அப்போ ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸ்லோப் வந்து நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஃபோர்ஸ்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். சார் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்ட உடனே நமக்கு உடனே அடுத்து நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் அ ஈக்குவேஷன் y = நம்ம என்ன எழுதுவோம், y = mx plus cன்னு எழுதுவோம். திஸ் இஸ் த ஜெனரல் ஃபார்ம் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன், ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இதில் m எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா m வந்து ஸ்லோப்பு ஆர் கிரேடியன்ட்டு. c எதை குறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா y ஆக்சிஸ் இன்டர்செப்டை குறிக்கும். y ஆக்சிஸ் இன்டர்செப்ட் வந்து இங்கே வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ c வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா y = இந்த ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி மாறுனா mx + 0. அதை நம்ம போட வேண்டியதில்லை, ஏன்னா y இன்டர்செப்ட் 0 நம்ம பார்த்துட்டோம். சரி, நமக்கு வந்து ஃபோர்ஸ் F = நம்ம எப்படி எழுதுவோம், இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா F = இதை நம்ம வந்து Kன்னு எடுத்துக்குவோம். Q1 Q2 டிவைடட் பை r² இருக்கு இல்லையா, அதை எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொன்னோம்னா K × Q1 × Q2 × இது எப்படி எழுதுறோம் 1/r².
இந்த 1/r² இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் இந்த ஜெனரல் ஃபார்ம் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த எம்ன்றது என்ன ஸ்லோப்பு, அந்த ஸ்லோப் எது அப்படின்னா k இன்ட்டு Q1 இன்ட்டு Q2. எக்ஸ் எதுன்னா அதான் நம்ம எக்ஸ் கோஆர்டினேட்ல போட்டு எக்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கோம் இல்லையா 1/r². அப்போ இது எக்ஸ் எதுன்னா 1/r². ஸோ m equal to slope m equal to slope m is equal to k into Q1 into Q2. ஸோ இதை மனசில் வச்சுக்கணும். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் 1. 2 point charges plus 2.0 microcoulomb and plus 3.0 microcoulomb are separated by 0.5 meter. Find the magnitude and nature of the coulomb force between them. இது நம்ம ஏற்கனவே ஆல்மோஸ்ட் இந்த சிமிலர் ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணணும், கிவன் எழுதணும். அவங்க என்ன கேட்குறாங்க, மேக்னிடியூட் அண்ட் நேச்சர் ஆஃப் த கூலும் ஃபோர்ஸ், இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இருக்கிறத கேட்குறாங்க. கிவன் எழுதிடலாம். கிவன் Q1 is equal to +2 இல்லையா, +2 அந்த மேக்னிடியூட் தான் கேட்குறாங்கன்றதுனால நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ +2.0 மைக்ரோ கூலும் ஈக்குவல் டு +2 into 10⁻⁻6 கூலும். Q2 equal to +3.0 microcoulomb equal to +3 into 10⁻⁻6 coulomb. Then R is equal to 0.50 meter. Okay, formula enna, F is equal to K into Q1 into Q2 divided by R². K ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், நமக்கு K ஓட வேல்யூ நமக்கு வந்து 9 into 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலும் ஸ்கொயர்னு தெரியும். ஓகே, இந்த யூனிட்ஸ்லாம் கரெக்டாக போட்டுடணும். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடணும். ஓகேவா? ஸோ இது மறுபடியும் ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ப்ராப்ளம். ஸோ F ஈக்குவல் டு இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். நம்ம மேக்னிடியூட் தான் கேட்குறாங்க, அதனால் அந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்றதை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 into 10⁻⁹ into Q1 என்ன வந்துச்சு, 2 into 10⁻⁻6 into Q2 என்ன வந்துச்சு, 3 into 10⁻⁻6 the whole divided by 0.50 square. Okay, if you simplify it, what you will get now, 0.216 Newton. Okay, so நம்ம the magnitude of the force என்ன அப்படின்னா 0.216 Newton. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்போ நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ் என்ன இருக்கும், ரெண்டு சார்ஜுமே நம்ம நேச்சர் ஆஃப் த ஃபோர்ஸ்னு ரெண்டு சார்ஜுடைய பொலாரிட்டி பார்க்கணும். Q1 இது பாசிட்டிவ் சார்ஜு, இது Q2 வந்து என்னென்னா பாசிட்டிவ் சார்ஜு. அப்போ நேச்சர் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா லைக் சார்ஜஸ் இல்லையா, பாசிட்டிவ் பாசிட்டிவ். அப்போ என்ன இருக்கும், ரிப்பல்சிவ் இருக்கும். ஸோ அதை எழுதணும். நேச்சர் ஆஃப் எழுதணும் ரிப்பல்சிவ். ஓகே, குட். Problem 2. If the force versus 1/r² graph for two charges is a straight line with the slope 1.08 into 10⁻⁻1 Newton meter square, that is slope நமக்கு என்ன தெரியும், அவங்களே கொடுத்துட்றாங்க K into Q1 into Q2 கொடுத்துட்றாங்க. Find the product of Q1 Q2 கேட்குறாங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். அவங்களே வந்து ஸ்லோப்புக்கு கொடுத்துட்றாங்க, ஃபார்முலா கொடுத்துட்றாங்க K into Q1 Q2. நமக்கு ஆரம்பத்தில் கிராஃபில் நம்ம பார்த்தோம் ஸ்லோப்பு K into Q1 into Q2 அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கிவன் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துட்றாங்க, ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டதுனால அதையே எழுதிக்கலாம். நம்ம K into
Q1 into Q2 is equal to, அதான் வந்து ஸ்லோப்பு, which is equal to 1.08 into 10 power minus 1 Newton meter square. ஓகே, கேவோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே. நமக்கு கேவோட வேல்யூ என்ன தெரியும்? K is equal to 9 into 10 power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர் இல்லையா? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும் ஸ்கொயர். ஓகே, நமக்கு வந்து ஸ்லோப் வந்து எது அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் வந்து K இன்ட்டு Q1 Q2 அப்படி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க? the ப்ராடக்ட் ஆஃப் Q1 Q2 கேட்குறாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின் என்னென்னா Q1 இன்ட்டு Q2 ஈக்குவல் டு வாட், இதுதான் கேட்குறாங்க. இப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு slope is equal to K into Q1 into Q2. இப்போ நம்ம K into Q1 into Q2 தான் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், K into மறுபடியும் எழுதுகிறேன், Q1 Q2 is equal to 1.08 into 10 to the power minus 1. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜஸ் தான் கேட்குறாங்க. Q1 Q2 மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ நான் எடுத்துக்கலாம் Q1 into Q2 is equal to 1.08 into 10 power minus 1 divided by Kவோட வேல்யூ தான் நமக்கு தெரியுமே, டிவைடட் பை K வரும். Kவோட வேல்யூ என்னதுன்னா 9 into 10 power 9. சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? Q1 Q2 the product of the two charges is equal to 1.08 into 10 power minus 1. இங்கே கீழே ஒரு 10 power minus 10 power 9 இருக்குது. அது மேலே வந்து என்ன வரும், 10 power minus 9 மாறிடும், டிவைடட் பை 9 ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா 1.08 into 10 power minus 10 டிவைடட் பை வந்து 9. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 minus 9 இங்கே வந்து 0 பாயிண்ட் வந்துடும். ஓகே, the remaining is 118. அப்போ வந்து இங்கே என்ன வந்துடும், 1 போட்டுடுறேன். அப்போ 18 வந்து 2 வந்துடும். ஸோ 0.12. ஸோ Q1 Q2 is equal to 0.12 into 10 power minus 10 கூலும் ஸ்கொயர். ஓகே, ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் Q1 Q2 என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா 0.12 into 10 to the power minus 10 கூலும் ஸ்கொயர் வந்து போச்சு. நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இது எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம்னா Q1 Q2 is equal to 1.2 into 10 power minus 11 கூலும் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, கிராஃப் 4. electric field E versus 1 by r square for a point charge. ஸோ நம்ம வந்து x ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், the inverse square of the distance 1 by r square. y ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்திருக்கோம். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், for a point charge Q the electric field E at a distance R is என்ன இருக்குன்னா E equal to 1 divided by 4 pi epsilon 0 into Q divided by R square. இந்த 1 divided by epsilon 0 தான் இங்கே K போட்டுக்கிறோம். E equal to K into Q divided by R square. இது ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, இந்த இன்வர்ஸ் ஸ்கொயர்ல என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஸ்ட்ரெயிட் லைனை கன்ஃபார்ம் பண்ணுது. E is proportional to 1 by r square. இது ஸ்ட்ரெயிட் லைனை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டாலே நமக்கு டக்குன்னு உடனே என்ன போயிடணும், நம்ம எங்கே போயிடணும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்லோப்புக்கு போயிடணும். நமக்கு E ஈக்குவல் டு இங்கே நம்ம பார்த்த ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னோம்னா E ஈக்குவல் டு K இன்ட்டு Q டிவைடட் பை R ஸ்கொயர். அப்போ K இன்ட்டு Q டிவைடட் பை R ஸ்கொயர். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு என்ன இருக்கும், ஸ்லோப் இருக்கும். இந்த ஸ்லோப்பு தான் நமக்கு எதை சொல்லும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோ தோண்டு ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்றத எது சொல்லும் அப்படின்னு சொன்னோம்னா ஸ்லோப் சொல்லும். நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ஃபார்முலா அதாவது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஜென்ரல்
ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம பார்த்தோம் இல்லையா, y is equal to mx plus c. இது வந்து general equation for straight line. ஓகே, இங்கே 1/r² எங்க ஆரிஜின்லே போகுது, ஆரிஜின்லே இங்க ஆரிஜின். ஓகே, இந்த ஆரிஜின்லேருந்து வர்றதுனால இந்த y இன்டர்செப்ட் என்ன ஆகிடும், இந்த y இன்டர்செப்ட் அதாவது cன்றது என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு mx. இது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல e ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனே அப்படியே இங்கே எழுதுறோம் பாருங்க, e இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு q இன்ட்டு 1 டிவைடட் பை r ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்லோப் எம்மோட வேல்யூ தான் என்னன்னா k இன்ட்டு q. இந்த x உடைய வேல்யூ தான் என்னன்னா 1 டிவைடட் பை r ஸ்கொயர். ஸோ ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு q இந்த கிராஃபில், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு E வெர்சஸ் 1/r ஸ்கொயர் ஃபார் எ பாயிண்ட் சார்ஜ் கிராஃபில் ஸ்லோப்பு m ஈக்குவல் டு k இன்ட்டு q. ஸோ இந்த கிராஃபில் 1/r ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொன்னோம்னா, ஈயும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது லீனியர்லி அப்படின்றது தான் இந்த கிராஃப். 1/r ஸ்கொயர் டென்ஸ் டு 0 அப்படின்னு சொன்னோன்னா, அதாவது r வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும்போது, இன்ஃபினிட்டிக்கு போகும்போது 1/r ஸ்கொயர் என்ன ஆகிடும், இட் டென்ஸ் டு 0. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E என்ன ஆகிடும், டென்ஸ் டு 0. அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர்ன்றதை நம்ம பார்த்துட்டோம். இது ஸ்ட்ரெயிட் லைன் பிஹேவியர்ன்றதை பார்த்துட்டோம், ஸ்லோப்புன்றதை பார்த்துட்டோம். இதுக்கான ஃபார்முலாவும் நமக்கு தெரியும். வித் திஸ் நாலேஜ் we will go to the problem. Problem 1. A point charge of plus 4.0 microcoulomb is placed in air. Calculate the electric field at a distance where 1/r square is equal to 5 meter square. இங்கே நம்ம ஒரு சார்ஜ் தான், ஏன்னா பாயிண்ட் சார்ஜ்னும் போது நம்ம ஒரு சார்ஜ் தான் எடுத்துப்போம். அப்போ எ பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் ப்ளஸ் 4.0 மைக்ரோ கூலுமை ஏரில் வச்சுருக்காங்க. எதை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த இடத்துல அப்படின்னா அட் எ டிஸ்டன்ஸ் வேர், அதாவது ஆர்ன்னு கொடுக்கல, அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, வேர் 1/r ஸ்கொயர் இஸ் 5 per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலாவை நம்ம இதை எழுதிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எழுதிக்குவோம். கிவன் என்ன இருக்குது, கிவன் q is equal to plus 4 மைக்ரோ கூலும் equal to plus 4 into 10 to the power minus 6 கூலும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1/r ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, which is equal to 5 per மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் டு த பவர் -2. ஓகே, இப்போ நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார்முலா என்ன, E is equal to நமக்கு என்ன தெரியும், k இன்ட்டு q இன்ட்டு 1 டிவைடட் பை r ஸ்கொயர். மியர் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் வேல்யூ, k நமக்கு என்ன தெரியும், 9 இன்ட்டு 10 பவர் 9, q-ஓட வேல்யூ வந்து 4 இன்ட்டு 10 பவர் -6, 1 டிவைடட் பை r ஸ்கொயர் வந்து 5. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இங்கே 4 5s are 20, 20 இன்ட்டு 9 இங்கே என்ன ஆகிடும், 180 ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி எடுத்துங்க, 5 4 இங்கே 5 4s are 20, 20 இன்ட்டு 9 180, 180 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, 10 பவர் 9 இருக்குது, இன்ட்டு 10 பவர் -6 இருக்குது. 10 பவர் 9 ப்ளஸ் 9, இது ஒரு -6னா 10 பவர் 3 வரும், ஈக்குவல் டு 180 இன்ட்டு 10 பவர் 3 நியூட்டன் பெர் கூலும். தட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். Problem 2. For a point charge, the E versus 1/r square graph has a slope of 2.7 into 10 to the power 4 Newton meter square per coulomb.
ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த சார்ஜ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இந்த இ வர்சஸ் 1/r² கிராஃபில் அவங்க வந்து ஸ்லோப் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்க, பாயிண்ட் சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வாட் யூ ஷுட் டூ, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதில் வந்து கிவன் ஸ்லோப் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஸ்லோப்னு எழுதிங்க. ஸ்லோப் ஈக்குவல் டு 2.7 into 10⁴ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ திஸ் இஸ் த ஸ்லோப். அவங்க கொடுத்துருக்கிற ஸ்லோப் இது. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ நமக்கு வந்து ஸ்லோப் என்ன தெரியும், நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஈக்குவல் டு K இன்ட்டு Q அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போ நமக்கு Q ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஸ்லோப்பு டிவைடட் பை K. ஓகே, அப்போ ஸ்லோப்போட வேல்யூ என்ன அப்படியே மேலே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். அது வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2.7 into 10⁴ ஸ்லோப்பு டிவைடட் பை நமக்கு தான் K தெரியும், 9 into 10⁹ நமக்கு தெரியும். ஸோ இதை நான் இங்கே போட்டுக்கிறேன். Q is equal to இங்கே என்ன இருக்குது, 2.7 இருக்குது இன்ட்டு 10⁴ இருக்குது, கீழே வந்து 10⁹ இருக்குது, அது மேலே வந்துன்னா 10⁻−9 மாறிடும், டிவைடட் பை 9. இப்போ இந்த 9 என்ன பண்ணுறேன், இதில் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இதில் போகாது இல்லையா, அதனால் 0 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, 1 9 is 3 9s are 27 is equal to 0.3 into இந்த 10⁻−9 இங்கே 10⁻+4 10⁻−5 வந்துடும். சார்ஜ் கூலும், யூனிட் வந்து கூலும். ஸோ எனக்கு Qவோட வேல்யூ வந்து 0.3 into 10⁻−5 கூலும். இதே ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம எப்படி போடுவோம், Q is equal to 3 into 10⁻−6 கூலும். ஓகே, problem 3. At a point, electric field due to a charge is E equal to 3600 Newton per Coulomb. If E versus 1/r² graph is linear, find 1/r² when Q is equal to 6 microcoulomb. So this is another beautiful problem. So நம்ம given எழுதிக்குவோம். given என்ன கொடுத்துருக்காங்க, givenல ஈயோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்க, E is equal to 3600 Newton per Coulomb. ஓகே, Q என்ன கொடுத்துருக்காங்க, Q equal to 6 microcoulomb which is equal to 6 into 10⁻−6 coulomb. ஓகே, நம்ம என்ன கேட்குறாங்க, இந்த E versus 1/r² கிராஃபில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 1/r² கேட்குறாங்க. 1/r² is equal to what? நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே, E is equal to நம்ம என்ன பண்ணுவோம், E equal to K into Q into 1 divided by r². This is the formula. ஓகே, ஸோ K தான் நமக்கு தெரியுமே. நமக்கு இப்போ வந்து நம்ம வந்து 1/r² தான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 1/r² அப்படியே வச்சுட்டு இங்கே E டிவைடட் பை K இன்ட்டு Q ஈக்குவல் டு 1/r². இந்த K இன்ட்டு Q நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சைடு அனுப்பிச்சிடுறோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/r² is equal to 1/r² is equal to E டிவைடட் பை K இன்ட்டு Q. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஈயோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். K நமக்கு தெரியும், Qவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி 1/r² வேல்யூ என்னன்னு நம்ம சொல்ல வேண்டியதுதான். ஸோ நான் இந்த பக்கம் எழுதிக்கலாமா, 1/r² ஈக்குவல் டு எழுதிக்கலாமா, E டிவைடட் பை K இன்ட்டு Q. ஈயோட வேல்யூ என்ன, 3600
600 divided by 9 into 10 power 9 into Q ஓட வேல்யூ என்னது 6 into 10 power minus 6. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 9 is 9, 4 9s are 36, அப்போ 400 இருக்குது. இப்போ இதை 6ஆல் வந்து அடித்தோம் அப்படின்னு சொன்னால் 1 6 is 6, 6 6 are 36, அப்போ 6 பாயிண்ட் வச்சுக்கலாம். 36ல் 4 இருக்குது, அப்போ அது 40 ஆகிடும். எகெயின் 36 அதில் 4 இருக்குது, அப்போ 6.66 அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ நியூமரேட்டர் என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா 6.66 வருது. டினாமினேட்டரில் என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 10 power 9 இருக்குது, இங்கே 10 power -6 இருக்குது. அப்போ 10 power என்ன ஒன்றா 3 வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ 1/r² வேல்யூ 1 divided by r² வேல்யூ இங்கே என்ன வருது அப்படின்னம்னா இது வந்து மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 6.66 into 10 power -3 per meter square. That is the value. Graph 5. Electric field E versus distance R for an infinitely long uniformly charged wire. So this is a infinitely long uniformly charged wire. இங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அதுதான் சார்ஜ்டு ஒயர். அப்போ இதுக்கு வந்து ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்கும். அந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் லாம்டா. அதை நமக்கு அதுக்கு யூனிட் என்னன்னா கூலும் பெர் மீட்டர். ஓகே, இப்போ for an infinitely long straight wire with uniform linear charge density lambda, இதுக்கு யூனிட் நம்ம வந்து கூலும் பெர் மீட்டர்னு பார்த்தோம். The magnitude of the electric field E at a perpendicular distance R from the wire is given by the formula E is equal to 1 divided by 2 pi epsilon 0 into lambda divided by r. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இது வந்து மேக்னிடியூட். இப்போ நீங்கள் வந்து இதை வெக்டாராக போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க 1 divided by 2 pi epsilon 0 lambda divided by r n கேப் போட்டுக்குவீங்க. ஓகேவா? ஸோ மேக்னிடியூடுன்னு தெரியும், வெக்டார் ஃபார்மில் கேட்டாலும் இது சொல்லிடணும். இப்போ நம்ம கிராஃப் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா டிஸ்டன்ஸ் along x axis, எலக்ட்ரிக் ஃபீல்ட் along y axis எடுத்துக்கிறோம். இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the magnitude of the electric field E at perpendicular distance R அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது வந்து the E is pointing outward. எதுக்கு? பர்பெண்டிகுலரா இந்த தின் ஒயருக்கு என்ன இருக்கு, பர்பெண்டிகுலரா இஸ் பாயிண்டிங் அவுட்வேர்டு. இந்த எவ்வளோ தூண்டு எங்க நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்க்குறோம், அட் பாயிண்ட் பி பார்க்குறோம். இந்த பாயிண்ட் பி வந்து எவ்வளோ தூண்டு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 600 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஒயரு. இங்கிருந்து நம்ம என்ன பண்றோம், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர்ல நம்ம என்ன பண்றோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோடைய மேக்னிடியூட் பார்க்க போறோம். அப்ப E வந்து என்னவா இருக்கும், E is proportional to 1/r. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாயிண்ட் சார்ஜுக்கு பார்த்தோம், E is inversely proportional to square of the distance பார்த்தோம். அதாவது E is proportional to 1 divided by r square பார்த்தோம். நம்ம இந்த ஷேப் ஆஃப் த கிராஃப், இந்த ஷேப் ஆஃப் த கிராஃப் என்னன்னா ஹைப்பர்போலா. இந்த ஹைப்பர்போலா என்ன ஆகுது, அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எப்போ டிக்ரீஸ் ஆகுது, ஆஸ் டிஸ்டன்ஸ் ஆர் இன்க்ரீசஸ். அப்போ இந்த ஒயர்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட மேக்னிடியூட் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதை தான் இந்த கிராஃப்ல நம்ம போட்டிருக்கோம். பட் இட் நெவர், த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெவர் டச்சஸ் ஜீரோ. நம்ம வந்து சார்ஜ், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி வந்து லாம்டான்னா அதனோட யூனிட் வந்து கூலும் பெர் மீட்டர். எப்போதுமே எல்லாத்துக்குமே என்ன பண்ணுங்க, யூனிட் போட்டுருங்க. இப்போ டிஸ்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க,
உங்களுக்கு டிஸ்டன்ஸோட யூனிட் என்னன்னா பிராக்கெட்டில் மீட்டர் போட்டுங்க. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்னன்னா நியூட்டன் பர் கூலும் பிராக்கெட்டில் இங்கே வந்து இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும் போட்டுக்கணும். E is equal to 1 divided by 2 pi epsilon 0 into lambda by r இல்லையா? அதில் எப்சிலான் 0ஓட வேல்யூ என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். இட் இஸ் 8.854 into 10 power minus 12 farad per meter. தான் உங்களுக்கு தெரியும். வந்து ஈயோட யூனிட் வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தோம் நியூட்டன் பர் கூலும்ன்றது தெரியும். ஆர் வந்து இங்கே மீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ் ஆர் வந்து மீட்டர்ன்றது தெரியும். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். இஃப் லாம்டா இஸ் கிரேட்டர் தேன் 0 இப்படி வச்சுக்குமே, லாம்டா இஸ் கிரேட்டர் தேன் 0, என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் அவுட்வர்ட். இஃப் லாம்டா இஸ் லெஸ் தேன் 0 அப்படின்னு சொன்னால் வந்து இன்வர்டாக ஆக்ட் பண்ணும். லாம்டான்றதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி 0வோட கிரேட்டராக இருந்ததுன்னா, பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா உங்களுக்கு அவுட்டரில் இங்கே இப்போ பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் ஆக்ட் பண்ணுது. இதுவே லாம்டா வந்து லெஸ் தென் 0 வருதுன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணால் இன்வர்டாக இப்படி ஆக்ட் பண்ணும். சார் இந்த சர்ஃபேஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது வந்து காசியன் சர்ஃபேஸ். நம்ம வந்து இந்த ரேடியஸ் இது வந்து ஆர்னு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிலிண்டர் வரைகிறோம் இமேஜினரியாக. இதை நம்ம என்னன்றோம் காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் ரேடியலி ஐதர் அவுட்வர்ட் ஆர் இன்வர்ட். அவுட்வர்டை எப்போ ஆக்ட் பண்ணோம், when lambda is greater than 0. ரேடியலி இன்வர்ட் அப்படின்னு சொன்னோம்னா எப்பன்னா when lambda is less than 0. So with this knowledge we will go to the problem. Problem 1. A very long straight conducting wire carries a uniform linear charge density lambda which is equal to 4.00 microcoulomb per meter. Find the magnitude of the electric field at a distance r equal to 0.10 meter from the wire. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லாங் கண்டக்டிங் ஒயர் எடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் வந்து எவ்வளோதுன்னு சொல்கிறாங்க, 0.10 மீட்டர் சொல்கிறாங்க. அதனுடைய அந்த சார்ஜுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன சொல்கிறாங்க, லாம்டா ஈக்குவல் டு 4.00 மைக்ரோகூலும் பெர் மீட்டர்ன்றதை சொல்கிறாங்க. இதான் நம்ம ப்ராப்ளத்துலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்க, மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிவன் எழுதிக்குவோம். கிவனில் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா ஈக்குவல் டு 4.00 microcoulomb equal to 4 into 10 power minus 6 coulomb. ஓகே, ஆர் என்ன கேட்குறாங்க, ஆர் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, 0.10 மீட்டர். தட் இஸ் ஆல்சோ ஓகே. அவங்க நம்மகிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா E is equal to வாட் அவங்க கேட்குறது தான். ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியுமே, E equal to நம்ம என்ன கண்டுபிடிப்போம், E is equal to 1 divided by 2 pi epsilon 0 into lambda divided by r. ஓகே, இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ E is equal to எப்படி எழுதலாம்னா 2 into 22/7. பையோட வேல்யூ என்னன்னா 22/7. அதனோட வேல்யூ என்ன பண்ணால் 3.143 வரும். ஸோ இப்போ பையை சிம்பிளிஃபை பண்ணால் 3.143ன்றதும் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். இன்ட்டு எப்சிலான் 0ட வேல்யூ என்ன அப்படின்னோம்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, 8.8541 8 into 10 power minus 12. இது வந்து என்னன்னா எப்சிலான் 0ட வேல்யூ. ஓகே, அப்புறம் கீழே என்ன இருக்குது, ஆர் இருக்குது. ஆரோட வேல்யூ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 0.10 கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டரில் என்ன இருக்குது, லாம்டா இருக்குது. லாம்டாவோட வேல்யூ என்னன்னா 4 into 10 power minus 6.
ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 10⁻−12 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 0.10 இருக்குது. இது எப்படி இதெல்லாம் 10⁻−1ன்னு எழுதலாம். அப்போ இங்கே டினாமினேட்டரில் 10⁻−13 இருக்குது. டோட்டலாக 10⁻−13 இருக்குது. இந்த 10⁻−13 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா இன்ட்டு 10⁻+13. இங்கே என்ன இருக்குது, 10⁻−6 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு +13 அப்படின்னா என்ன இருக்கும், இன்ட்டு 10 இங்கே என்ன வந்துடும் 7 வரும். நெட் ரிசல்ட் வந்து 10⁻7 வரும். மீதி அங்கே என்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ மீதி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 4 இன்ட்டு நியூமரேட்டரில் என்ன போடுறோம், 10⁻7 போடுறோம், டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது 2 இன்ட்டு 3.143 இன்ட்டு 8.854. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதான் பார்க்கணும். அதான் ரிசல்ட் நமக்கு. ஓகே, தட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நியூமரேட்டர் என்ன வருது, 4 இன்ட்டு 10⁻7 வருது. கீழே இருக்கிற இது எல்லாமே வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா 55.66 வருது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா E is equal to 0.0718 அது மாதிரி வருது. இங்கே வந்து இன்ட்டு 10⁻7 எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்டோட என்ன பார்த்தோம், நம்ம யூனிட் என்ன பார்த்தோம், நியூட்டன் பர் கூலும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி எழுதுவோம், E is equal to 7.18 into 10⁵ நியூட்டன் பர் கூலும். That is the answer. Problem 2. At what distance or from an infinitely long wire with lambda equal to 2.5 microcoulomb per meter will the electric field be 1.00 into 10⁴ Newton per coulomb. அதாவது ப்ராப்ளத்தை பார்த்த உடனே இது என்ன ப்ராப்ளம், இன்ஃபினைட்லி லாங் ஒயர் கொடுத்துருக்குறாங்க. உடனே நமக்கு அந்த ஃபார்முலா டக்குன்னு அங்கே போயிடணும். லேம்டா லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அதை மைக்ரோ கூலும்பில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், கூலும்பில் மாற்றிடுவோம். மைக்ரோ கூலும் பெர் மீட்டரை வந்து கூலும் பெர் மீட்டரை நம்ம மாற்றிடுவோம். இங்கே என்ன பண்ணணும், இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 1 × 10⁴ நியூட்டன் பெர் கூலும்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இ. ஸோ உடனே நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, உடனே அந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் ஆகணும். எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்தாலும் அதை கேர்ஃபுல்லாக ஒரு தடவை படித்த உடனே இதுக்கான ரெலவெண்ட்டான ஃபார்முலா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தோம். கிவன். ஸோ திஸ் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி lambda is equal to 2.5 microcoulomb per meter, which is equal to 2.5 into 10⁻⁻6 coulomb per meter. ஓகே, ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் தான் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் அட் வாட் டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, E ஈக்குவல் டு 1.00 into 10⁴ நியூட்டன் பர் கூலும். நம்மளை என்ன கேட்குறாங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட். நம்ம இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார்முலா என்ன, E இஸ் ஈக்குவல் டு 1/2π into ε0 into lambda divided by r. அப்போ r ஈக்குவல் டு என்ன வரும், r ஈக்குவல் டு 1/2π into ε0 into lambda divided by e வந்துடும். ஓகே, இப்போ நம்ம லேம்டாவோட வேல்யூ நம்ம இங்கே வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்புறம் ஈயோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு நமக்கு தெரியும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸு எத்தனை மீட்டர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு லேம்டாவோட வேல்யூ 2.5 into 10⁻⁻6. நியூமரேட்டரில் லேம்டா தான் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது என்ன இருக்குது, 2 இருக்குது.
இன்ட்டு பையோட வேல்யூ நமக்கு தெரியும் 3.143 தெரியும் இன்ட்டு எப்சிலான் ஜீரோட வேல்யூ நமக்கு என்ன எடுத்துக்குவோம் 8.854 ஓகே அது மட்டும் எடுத்துக்குவோம் இன்ட்டு 10⁻⁻12 நமக்கு தெரியும். அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது இ இருக்குது ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க 1 × 10⁻4 கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆர் வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? டினாமினேட்டரில் 10⁻⁻12 இருக்குது, அப்புறம் 10⁻+4 இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதுறோம் 10⁻−8 இதனோட நெட் ஆகிடும். இதை அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 10⁻8 ஆகிடும், +8 ஆகிடும். இந்த 10⁻−6ம் 10⁻+8ம் என்ன ஆகிடும் இன்ட்டு நெட் என்ன ஆகிடும் 10⁻2 ஆகிடும். ஓகே ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஒன். ஸோ இப்போ நமக்கு ஆர் என்ன வரும் அப்படின்னு சொன்னால் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.5 × 10⁻2 டிவைடட் பை 2 × 3.143 டினாமினேட்டரில் இருக்குது இன்ட்டு 8.854 இது என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். இது நியூமரேட்டரில் 2.5 × 10⁻2 இருக்குது டிவைடட் பை இது டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னா 55.66 வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா 0.4042 × 10⁻2 அதை நம்ம ஃப்ரீயாக எழுதணும் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் எழுதுகிறேன் 0.4042 × 10⁻2 அப்படின்னா 40.42 மீட்டர். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது டிஸ்டன்ஸ் தான். இது என்ன டிஸ்டன்ஸ்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒயர் வேர் த ஃபீல்ட் ஹேஸ் தட் மேக்னிடியூட். என்ன மேக்னிடியூடு அவங்க கொடுத்துருக்குறாங்க 1.00 × 10⁻4 நியூட்டன் பெர் கூலும். ஓகே ஸோ அதை மறக்கக்கூடாது. இது டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒயர். ஓகே we shall pass on to the next problem. Problem 3. A long wire has an unknown linear charge density. Okay. From measurements, you find that at R1 equal to 0.05 meter, E1 is equal to 2.0 × 10⁵ Newton per coulomb. Find lambda. அதாவது என்ன கேட்குறாங்க லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு லாங் ஒயர்னு இங்கே கொடுத்துட்டாங்க. அந்த லாங் ஒயருக்கு அன்னோன் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அந்த ஒயர்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் R1 which is equal to 0.05 மீட்டரில், அதாவது ஒயர்லேருந்து பெர்பெண்டிகுலராக 0.05 மீட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா வருது 2.0 × 10⁵ நியூட்டன் பெர் கூலுமாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாக்கு போயிடலாம். கிவன் R1 is equal to 0.05 meter, E1 is equal to 2.0 × 10⁵ நியூட்டன் பர் கூலும். அவங்க என்ன கேட்குறாங்க லாம்டா இஸ் ஈக்குவல் டு வாட், அதாவது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் E is equal to 1/2π × ε0 × lambda divided by r என்ற ஃபார்முலா தெரியும். நமக்கு லாம்டா தான் தெரியணும். அப்போ அதனால் லாம்டாவை நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கோம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு E × 2π ε0, அந்த சைடு எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இந்த பக்கம் நியூமரேட்டர் வந்துடும். அப்போ இன்ட்டு ஆர். So now you substitute the value. E1 value என்னது 2 × 10⁵ into 2 into 3.143 into ε0 வேல்யூ 8.8541 into 10⁻⁻12.
அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும், ஆர் கொடுக்கணும். இன்ட்டு ஆரோட வேல்யூன்னா 0.05. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி நம்ம ரிசல்ட் அதாவது சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், 10^5 ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக. இது 10^5, இது 10^-12. அப்போ 10^5ம் 10^-12 போட்டால் 10^-7. சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருது, 5.57 into 10^-7. ஸோ திஸ் இஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இல்லையா, அப்போ கூலும் per meter. Graph 6. Electric field E versus distance R for a uniformly charged spherical shell. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக இது தனியாக கொடுத்துருக்கேன். இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல். இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆர். ஓகே, இப்போ கிராஃபுக்கு வருவோம். கிராஃபில் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸ் ஆர் எடுத்திருக்கோம், இண்டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள் இங்கே என்னன்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு இ எடுத்திருக்கோம். இப்போ இந்த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு இங்கே இது வந்து ஆரிஜின் சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இது ஆர். அப்போ போக போக எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த கிராஃபுடைய பிஹேவியரில் நம்ம பார்க்கணும். ஓகே, இது சென்டர் பாயிண்ட் சொன்னேன். சென்டர் பாயிண்ட் சொல்லும்போது இங்கேருந்து கிராஃப் போகுது. இங்கே போகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்குது, இங்கேருந்து அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்ஃபேஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் போகிற வரைக்கும், அதாவது கேபிட்டல் லெட்டர் ஆர் வரைக்கும், ஆரை விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகிடுது, ஜீரோவாக இருக்குது. ஸோ இன்சைடு த ஸ்பியர், நாட் அட் த சர்ஃபேஸ். ஸோ இன்சைடு த uniformly charged sphere, the electric field everywhere is zero. அப்போ கிராஃப் இங்கே ஆரம்பிக்குது, இன்சைடு ஆர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படியே போகுது. இங்கே போன உடனே அவுட்டர் சர்ஃபேஸ் போன உடனே டக்குன்னு என்ன பண்ணுது, மேலே ஸ்டீப்பாக மேலே போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அங்கேருந்து என்ன பண்ணுது, இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அந்த பிஹேவியருக்கு ஃபாலோ பண்ணுது. அதாவது ஹைப்பர்போலாவா இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீப்பாக மேலே போகுது, அதுக்கப்புறம் ஹைப்பர்போலா கர்வ். ஓகே, by a uniformly charged spherical shell produces a zero electric field inside the shell. R is less than கேபிட்டல் லெட்டர் ஆர். இந்த ஆர் வந்து அதாவது இங்கே போடுற ஆர் வந்து எதை விட கம்மியாக இருக்குன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் ஷெல்லை விட கம்மியாக இருக்கும்போது E is equal to 0. அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அட் த சர்ஃபேஸ் when R is equal to R, அதாவது இந்த இடத்துல when R is equal to R, this point, the field jumps to its maximum value. அப்படியே என்ன பண்ணுது, ஃபீல்டு அப்படியே மேலே ஏறிடுது, பீக்குக்கு போயிடுது. ஸோ மேக்ஸிமம் வேல்யூக்கு போயிடுது ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபார் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர். இப்போ இந்த ரேடியஸை தாண்டி வெளியில் வரும்போது, அதாவது அவுட் சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல் வெளியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபார் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர், த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிஹேவ்ஸ் லைக் தட் ஆஃப் எ பாயிண்ட் சார்ஜ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அண்ட் ஃபாலோஸ் தி இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. பாயிண்ட் சார்ஜுக்கு இந்த கர்வ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இட் ஃபாலோஸ் த இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, 1/r square. E is proportional to 1/r square. Now inside the spherical shell, E is 0. At R, small letter R, அதாவது இந்த R, R is equal to capital letter R, this point. இது வந்து capital letter R க்கு ஈக்குவலாக இருக்கும்போது அப்போ இந்த பாயிண்ட். At small letter r equal to capital letter R, E is equal to 1 divided by 4 pi epsilon 0 into Q divided by
ஆர் ஸ்கொயர். ஏன்னா இது பாயிண்ட் சார்ஜ் என்ன பண்ணுது, பிஹேவ் பண்ணுது. அவுட் சைடு ஆர், ஸ்மால் லெட்டர் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் லெட்டர் ஆர். E equal to 1 divided by 4 pi epsilon 0 into Q divided by R square. Same expression. So uniformly charged sphere la Gauss law படி பார்த்தோம்னா electric field everywhere is 0. So அந்த விஷயத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். We will pass on to the problem. Problem 1. A spherical shell of radius 2 meter carries a charge of 20 microcoulomb. Find the electric field at. ஏவில் என்ன பண்ணுறாங்க, R equal to 1 மீட்டரில் என்னன்னு கண்டுபிடிங்கன்றாங்க. R equal to Bல R equal to 2 மீட்டர், Cல R equal to 4 மீட்டர். நம்ம 1 by 1 பார்ப்போம். இப்போ நம்ம A பார்ப்போம். ஏவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் R equal to 1 மீட்டர். அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த ஸ்பியரோட ரேடியஸே என்ன அப்படின்னு அவங்க அந்த இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா 2 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து R equal to 1 மீட்டர் கேட்குறாங்க. அப்போ நமக்கு வந்து என்னென்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸை விட கம்மியாக இருக்கிறதுனால இன்சைடு த ஷெல் ஸோ E equal to என்ன ஆகிடும், 0 ஆகிடும். Electric field is equal to 0 Newton per coulomb. Bல என்ன கேட்டுக்கிறாங்க, R equal to 2 மீட்டர். அவங்க கொடுத்துருக்கிற அந்த ரேடியஸு, அதாவது ரேடியஸு அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் எவ்வளோன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்மளை வந்து 2 மீட்டரில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஷெல். Okay, on the surface of the shell in our E is equal to 1 divided by 4 pi into epsilon 0 Q divided by R square. அப்போ இது வந்து நம்ம வந்து Kன்னு வச்சுக்குவோம். நமக்கு தெரியும் இது வந்து நமக்கு வந்து என்ன தெரியும், 9 into 10 power 9 நமக்கு தெரியும். 9 into 10 power 9 into Qவோட வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 20 மைக்ரோகூலும் கொடுத்துருக்காங்க. அப்போ 20 into 10 power minus 6 கூலுமே டிவைடட் பை R வந்து இங்கே வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் என்ன ஆகிடும், 4 ஆகிடும். கிளியர்? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னோம்னா E is equal to 4.49 into 10 power 4 Newton per coulomb. So this is the answer. So radially outward இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல it acts radially outward. Cல என்ன கொடுத்துருக்காங்க, R equal to 4 மீட்டர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு E கண்டுபிடிக்கணும். E equal to K into Q divided by R square. Kயோட வேல்யூ என்னது 9 into 10 power 9 into Qயோட வேல்யூ வந்து 20 into 10 power minus 6 divided by R வந்து 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ R ஸ்கொயர் வந்து 16. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா 1.2 into 1.2 into 10 power 4 நியூட்டன் per coulomb. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1.2 into 10 to the power 4 நியூட்டன் per coulomb radially outward. ஸோ ஏன் ரேடியலி அவுட்வர்ட் அந்த கொஸ்டின் வருது, ஏன் அப்படின்னா சார்ஜை பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்கிற சார்ஜ் வந்து 20 மைக்ரோகூலும். இந்த 20 மைக்ரோகூலும்ன்றது ப்ளஸ் 20 மைக்ரோகூலும். சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் ஆக்ட் அவுட்வேர்டு. இதே நெகட்டிவில் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், இன்வேர்டாக ஆக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பாயிண்டில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் அந்த ஏபிசியில் கேட்டதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு E வந்து R equal to 1 மீட்டராக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சது, 0 கிடைச்சது. எலக்ட்ரிக் ஃபீல்டு அதாவது இன்சைடு தி ஷெல்லு
எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 2 மீட்டர், அதாவது அட் த சர்ஃபேஸ் என்ன கிடைச்சிது அப்படின்னா 4.49 × 10⁴ நியூட்டன் பர் கூலும் கிடைச்சிது. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஈக்குவல் டு, அதாவது அவுட் சைடு த சர்ஃபேஸ் அது என்னன்னா 4 மீட்டர். 4 மீட்டராக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு சொன்னோம்னா 1.12 × 10⁴ நியூட்டன் பர் கூலும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, சர்ஃபேஸில் தான் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. அதாவது ஸ்பெரிக்கல் ஷெல்லோட, யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லோட சர்ஃபேஸில் தான் என்ன இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன பண்ணுது, குறையுது. ஓகே, பட் இட் நெவர் டச்சஸ் 0. அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கிராஃபை பேஸ் பண்ணி எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். Why is electric field 0 inside a spherical shell? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன சொல்லணும்னா, the net charge enclosed is 0. Net charge enclosed is 0 for any Gaussian surface. For any Gaussian surface. அப்போ நமக்கு வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் நெட் சார்ஜ் என்னன்னா 0. அப்போ பை காஸ்லா என்ன வருது அப்படின்னம்னா E × 4πr² is equal to Q enclosed divided by epsilon 0 is equal to என்ன வந்துரும், 0 வந்துரும். Therefore E is equal to 0. So also symmetry படி பார்த்தோம்னா electric field contributions from all parts of the shell cancels each other. So இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா symmetry. Okay, so this is the answer. Question number 2. How does E vary inside on the surface and outside the shell? இது நம்ம பலமுறை பார்த்துட்டோம் இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இன்சைடு E is equal to 0, அதாவது ரேடியஸ் ஆஃப் த ஷெல் வந்து கேபிட்டல் லெட்டர் R, அதை விட கம்மியாக இருக்கிற எல்லாமே என்னன்னா 0. அப்போ ரேடியஸை விட கம்மியாக இருக்கிற இடத்துல அப்படின்னா இன்சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல் எவ்ரிவேர் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் E is equal to 0. ஸோ அட் ஆரில் என்ன இருக்குது, 1 E equal to it acts as a point charge. அதோட பிஹேவியர்ன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜோடைய ஃபார்முலாவை இங்கே எடுத்திருக்கோம். ஸோ அட் ஆரில் E equal to 1/4πε0 1/4πε0 Q into Q divided by R². அதே மாதிரி அவுட் சைடு R is greater than, small letter r is greater than capital letter R அப்படின்னா E is equal to 1/4πε0 into Q by R². Okay, so this is the answer. Question number 3 பாருங்க. Draw E versus R graph for a spherical shell. இப்போ நம்ம பார்த்த கிராஃப் தான் இங்கே இருக்கு இல்லையா, அந்த கிராஃபு இதையே நீங்கள் வரைஞ்சிட வேண்டியது தான். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸு, ஒய் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இந்த ஷெல்லு வரைஞ்சிருங்க. கிராஃப் இங்கேருந்து போகுது, பிஹேவியர் நேராக பிக் போகுது, அப்படியே இங்கே ஹைப்பர்போலாவாக வந்து போகுது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. What happens to electric field if radius is doubled? ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இருந்தாலும் நமக்கு என்ன தெரியும், ஃபார் ஏ ஷெல், ஸ்பெரிக்கல் ஷெல், யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல், ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். E is equal to 1/4π into epsilon 0 into Q divided by R² என்ற ஃபார்முலா தெரியும். ஓகே, இஃப் த ரேடியஸ் இஸ் டபுள்டு, ரேடியஸை டபுள்ட் ஆகுறேன். அப்போ R என்ன பண்ணுறேன், இந்த R தான் இந்த ரேடியஸ், R என்ன பண்ணுறேன் 2R மாத்துறேன். அப்போ E நியூ
E nu equal to அப்படியே 1 divided by 4 pi into epsilon 0 போட்டுங்க into q divided by rன்னு இருக்கு. இங்கே நான் என்ன போடுறேன் 2r போடுறேன், the whole square போட்டுக்கிறேன். அப்போ என்ன வந்துடும் E nu is equal to 1 divided by 4 pi epsilon 0 into q divided by 4, 2 square வந்து 4 இல்லையா, 4r square which is equal to என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன இருக்குது, E nu எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா E old divided by 4. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேடியஸை டபுளாக பண்ணும்போது இன்னும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ E nu equal to, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு becomes 1/4 when the radius is doubled. If the radius is tripledன்னு வச்சிங்களா என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு becomes 1/9. ஓகே, இதை நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப்லேயே பார்த்துட்டோம் நம்ம. குட். Graph 7. Electric field E versus distance R for a uniformly charged infinite sheet. ஷீட்னு சொல்லும்போது இன்ஃபைனைட் ஷீட்னு சொல்லும்போது அதுக்கு என்ன இருக்கும், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கும். தட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இஸ் டினோட்டட் பை சிக்மா. அப்போ யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபைனைட் ஷீட் வித் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா produces a constant electric field. அது என்ன பண்ணும், ஒரு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கான ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. E is equal to sigma divided by 2 epsilon 0. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா எங்கேயுமே என்ன இல்லை, R இல்லை. ஆனால் நம்ம கிராஃபில் நம்ம என்ன பிளாட் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு E versus distance R. R is taken along x-axis, electric field is taken along y-axis, but in this equation, that is the electric field for a uniformly charged infinite sheet, E is equal to sigma divided by 2 epsilon 0 R illa. So electric field depends only on surface charge density sigma. It's a horizontal straight line. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இது என்னவா இருக்கு, ஹரிசாண்டலா இருக்குது. ஸோ இட் இஸ் எ ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். த எலக்ட்ரிக் ஃபீல்டு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சி இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஆர். இங்கே என்ன வேல்யூ, இங்கே என்ன வேல்யூ, இங்கே ஆரோட வேல்யூ எந்த வேல்யூவாக இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. So E depends only on the surface charge density and does not depend on, the electric field does not depend on distance R. Hence we get a horizontal straight line. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். the பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஷீட்லேருந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஷீட்டுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், ஆக்ட் பண்ணும். எங்கே யூஸ் பண்ணுறோம், we use this in parallel plate capacitors. So keep remember, electric field for a uniformly charged infinite sheet is given by E is equal to sigma divided by 2 epsilon 0. The graph is a horizontal straight line as it does not depend on R and it depends only on surface charge density. Problem 1. A sheet has a sigma, sigmaன்றது surface charge density இல்லையா, sigma equal to 4 into 10 to the power minus 6 coulomb per meter square. Find E. electric field கேட்குறாங்க, magnitude of electric field கேட்குறாங்க. So இந்த problem is the mere application of values in the formula இல்லையா. இப்போ நமக்கு என்ன தெரியும், E is equal to sigma divided by 2 epsilon 0 நமக்கு தெரியும், ஈக்குவல் டு சிக்மா அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, 4 into 10 power minus 6 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 into நமக்கு வந்து எப்சிலான் 0ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம், நம்ம 8.9 எடுத்துக்குவோம், இன்ட்டு 10 power minus 12. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இது வந்து ஒரு 10 power minus 12 இல்லையா, இது மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், +12 ஆகிடும். அப்போ 10 power +2 இது 10 power minus 6 இருந்ததுன்னா
10 பவர் ப்ளஸ் 6 ஆகிடும். அப்போ 4 இன்ட்டு 10 பவர் 6 டிவைடட் பை 2 இன்ட்டு 8.9. If you simplify it, what you will get, no, is equal to 2.26 into 10 power 5. You will get Newton per Coulomb. So the electric field, the magnitude of electric field is 2.26 into 10 to the power 5 Newton per Coulomb. That is the answer. Dear students, so far we have seen 7 graphs in the lesson, first lesson. ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம 12th ஃபிசிக்ஸில் ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம கிராஃபு அதனுடைய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்ப்போம். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு கிராஃபை வந்து முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நீட் எக்ஸாமினேஷன், ஜேஇ எக்ஸாமினேஷன் ஆர் எனி அதர் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமினேஷனாக, ஸ்டேட் போர்டு எக்ஸாமினேஷன் ஃபேஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இது நிச்சயமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். குட், தேங்க்யூ.